ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் பொரியல் செய்ய போகிறோம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். எங்கள் வீட்டில் கடலை பருப்பு போட்டால் பிடிக்காது, அதுக்காக தான் நான் போடலை. பாருங்கள், வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கணும். நல்லா எல்லாம் வதங்கிட்டு பாருங்கள், புடலங்காய் கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கணும். புடலங்காய் ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. வெந்தோடனே காமிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு புடலங்காய். இப்போ உப்பு போடக்கூடாது, கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. ரெடி ஆனோன்னு காமிச்சு தேங்காய் சேர்த்துங்க. தேங்காய் சேர்த்து நல்லா கலரி விட்டுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பொரியல் வேலை முடிஞ்சிட்டு இந்த பாருங்கள் புடலங்காய் பொரியல். இந்த பாருங்கள், கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை போட்டு புளிக்குழம்பு, கிள்ளு வத்தல், தயிர் ஜாடியில் உர ஊற்றி வச்சுருக்கோம், பாவக்காய் வறுவல், தயிர் சாதம். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.